வணக்கம் அன்பது நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம மதுரையில் பிறந்த ஒரு பெண் வெளிநாட்டில், அதாவது ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி அங்கேயே ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இந்த பெண்மணியோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள், யோகங்கள் இருந்ததுனால இவங்க வெளிநாடு போனாங்க. நிறைய பேர் வெளிநாடு போனாலுமே அங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் இவங்க அங்கே போனவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருந்தாலும் அங்கே செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன யோகங்கள் இருந்தது, அதே மாதிரி டீச்சர் ஆகிறதுக்கும் என்ன மாதிரியான யோகங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா 30/8/1993 காலை 9:20 மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஜனகால தசா இருப்பு சந்திர தசை 1 வருஷம் 6 மாதம் 23 நாளில் இருக்கும்போது பிறந்திருக்காங்க. இவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம். லக்னத்துக்கு 2 ராகு இருக்குது, 4 சந்திரன், பௌர்ணமி சந்திரன். பௌர்ணமி ஒரு சில மணி நேரங்களில் பௌர்ணமி அமைப்பு போகக்கூடிய நிலையில் ஒரு நல்ல நிலைமையில் சந்திரன் ரொம்ப சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. 5 சனி ஆட்சி பெற்றிருக்காங்க, 8 கேது, 10 சுக்கிரன் இருக்காங்க, 11 சூரியன் ஆட்சி பெற்று புதன் கூட இருக்காங்க, 12 குரு செவ்வாய் இருக்குது. இவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய 3 விஷயம்: வெளிநாடு போன அமைப்பு, எந்த மாதிரி அமைப்பு, அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் டீச்சர் ஆகக்கூடிய அமைப்பை நம்ம பார்த்துருவோம். முதல்ல இவங்க எப்படி டீச்சர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டீச்சர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டீச்சிங் சொல்லக்கூடிய நம்ம பேச்சினால் பிழைக்கக்கூடிய ஒரு இது தானே, ஒரு தொழில் தானே டீச்சிங். அதனால் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம், தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், இந்த 4 இடங்கள் சுபத்துவமாக இருந்து தொடர்பாகி குருவோட தொடர்பில் இருக்கணும். 2 10ஆம் இடங்கள் 4ஆம் இடம் குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ஒருத்தர் ஆசிரியராக முடியும். இப்போது இந்த பெண்மணியோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் விருச்சிக ராசியாக வருது. அந்த வீட்டினுடைய அதிபர் செவ்வாய் 12லேருந்து குரு கூட இருக்காங்க. ஸோ லக்னத்துக்கு 2ஆம் அதிபர் செவ்வாய் குரு கூட இணைஞ்சாச்சு. செவ்வாய் கூட சுபத்துவமாக இருக்காங்க. 12ஆம் வீட்டில் இருந்தாலுமே அந்த இடம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் 12ல் மறைஞ்சாலுமே மறைவு ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்து சுபத்துவம் அடையும் நல்ல அமைப்பு தான். அந்த அடிப்படையில் செவ்வாய் எங்கள் 12லேருந்து குரு கூட இருந்தாலும் சுபத்துவம் ஆயாச்சு. ஸோ 2ஆம் அதிபர் கூட குரு சேர்ந்தாச்சு. அதே மாதிரி கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குது, பௌர்ணமி சந்திரன் இருக்குது. குருவும் தனது 5ஆம் பார்வையில் குருக்கு 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்கும். குரு 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வையால் கல்விஸ்தானமான 4ஆம் இடத்தை அவர் பார்த்துட்டார். ஸோ குரு 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்தையும் அதிபர் செவ்வாய் கூட சேர்ந்தாச்சு, 4ஆம் இடத்த ஒரு கல்விஸ்தானத்தையும் அவர் பார்த்தாச்சு. ஸோ 2, 4ஆம் இடத்தோட அவர் தொடர்பாயாச்சு. இன்னொரு விஷயம் 10ஆம் இடம் சொல்லியிருந்தீங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த வீட்டினுடைய அதிபர் சந்திரன் தான். அவர் 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்திலே இருக்கார். ஸோ தொழில் ஸ்தானம், இந்த லக்னத்துக்கு தொழில் ஸ்தான அதிபதி சந்திரன் தான் 10ஆம் அதிபர். அவரும் கல்வி ஸ்தானத்திலிருந்து அவரை குரு பார்த்ததுனால 2, 4, 10 தொடர்பாயாச்சு இந்த ஜாதகத்தில். ஸோ அது டீச்சிங் ஜாபை உறுதிப்படுத்துருச்சு. இவங்க ஜாதகம் டீச்சிங்னால இதாக முடியும். இன்னி சுபத்துவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையில் இருக்காங்க. சுக்கிரனையும் 10ஆம் வீட்டில் இருக்க சுக்கிரனையும் சந்திரன் பார்க்குறாங்க. இப்போ நல்ல இதை பாருங்கள், 4ஆம் இடத்த சுக்கிரன் பார்த்தாச்சு 7ஆம் பார்வையில், குருவும் 5ஆம் பார்வையில் பார்த்தாச்சு. இங்கே சந்திரன் அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலை. அவரும் சந்திர யோகத்தில் சுக்கிரனையும் சூரியனும் புதனும் குரு செவ்வாய் எல்லாத்தையுமே ஒரு சுபத்துவப்படுத்துவார். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இருந்தது. அதிக சுபத்துவமாக இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. இது ஒரு ஆசிரியர் பணியை உறுதிப்படுத்தியாச்சு. அதே மாதிரி 10ஆம் அதிபர் சந்திரன், பொதுவாக சந்திரன் சந்திரனும் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிற திக்பலம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் இருக்கும். அது பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் திக்பலமும் ஆயாச்சு, குருவோட பார்வையிலும் வந்தாச்சு, சுக்கிரனோட பார்வையிலும் இருந்தாச்சு. அவரும் பௌர்ணமி சந்திரத்திலிருந்து இருக்கிறதுனாலையும் சூரியனை அதிகமாக சுபத்துவம் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. சூரியன் அதிகமாக சுபத்துவமாக இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு அரசு பணி, அதாவது சூரியன் சுபத்துவமானாலே ஒரு அரசு பணியில் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் மறைமுகமாக ஏதோ ஒரு வழியிலாவது அவங்க அரசு துறையில் இருப்பாங்க. ஸோ அந்த இடம் உறுதியானது நல்லாவே சுபத்துவமாக இருக்கிறதுனால அரசின் மூலிமா ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய அமைப்பை இது உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாபும் உறுதிப்படுத்தியாச்சு. அதே மாதிரி 2, 4, 10 தொடர்புனால இவங்க டீச்சர் ஆகக்கூடிய அமைப்பும் நான் சொல்லியாச்சு. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு அமைப்பு எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும்னா, லக்னத்துக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும், உங்கள் லக்னம் எதுவோ அதிலிருந்து 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அதிக சுபத்துவ நிலையில் இருக்கணும். இப்போ 8, 12ஆம் இடங்களில் குரு, பௌர்ணமி சந்திரன் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலை, அல்லது நல்ல சுபத்துவமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ஆட்சி உச்ச நிலைகள் இருக்கக்கூடிய சுக்கிரனோ குருவோ பௌர்ணமி சந்திரனோ நல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் தொடர்பானாங்க. 8, 12ஆம் இடங்கள் தொடர்பாகும் போது நிச்சயமாக அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து, அதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து அவங்க வெளியூரா, வெளி மாநிலமா, வெளிநாடா,
அல்லது அங்கே வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களா, அல்ல அங்கே கொஞ்ச நாள் இருக்கவங்களா, இல்லை அங்கே செட்டில் ஆவாங்களா அப்படிங்கிற அமைப்பு அந்த இடங்களை சுபத்துவ பொறுத்து, அது 8, 12ஆம் இடத்துடைய சுபத்துவ பொறுத்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் 12, 8ஆம் அதிபர்களோட தசாபுத்திகள் வரும்பொழுதோ, அல்லது சுபகிரகங்கள் 8ஆம் 12ஆம் இடத்தில் தொடர்பான குரு சுக்கிரத்தோட தொடர்புகள் இருக்கக்கூடிய தசாபத்திகளோ, அல்லது ராகு கேதுகளுடைய தசாபத்திகளோ, அல்லது சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் அந்த ராசிகள் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபதிகள் வரும்போதும் ஒருவர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தடுத்த தசாபதிகள் வரும்போது அவங்க நிச்சயமாக அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தாச்சு. இவங்க ஆசிரியரானது அமைப்பும் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் ஜாப்பும் பார்த்தாச்சு, வெளிநாடு அமைப்பும் நம்ம பார்த்தாச்சு. சரி, இவங்க எப்போ போனாங்க, என்ன தசாபதிகள் வந்தது, இவங்க எப்படி செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவங்களுடைய தசாபதி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இவங்க வந்து 1993 8வது மாதத்தில் 30ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இங்கே 1993 இதில் சந்திர தசை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 வருஷம் 6 மாதம் ஒரு 23 நாள் இருந்திருக்குது. இவங்களுக்கு சந்திர திசை பேலன்ஸ் இருந்திருக்குது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் பார்த்திங்கன்னா 23 3 1995 வரும். இங்கே 1 வந்து 1995 வரும். ஓகே, 1995 ஒரு 1.5 வருஷத்துலேயே இவங்களுக்கு வந்து சந்திர தசை முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் நடந்திருக்குது. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷங்கும்போது செவ்வாய் தசை முடிஞ்சதே 2002 18 வருஷம். அதுக்கப்புறம் ராகு தசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ராகு தசை 2002 இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவங்களுக்கு பாருங்கள், ராகு வந்து 8 கேது 8ல் இருக்காங்க, ராகு 2ஆம் வீட்டில் இருக்காங்க. ராகு கேது தசைகள், ராகு கேது பார்த்திங்கன்னா பிற மாநிலம், பிற மொழி பேசக்கூடியவங்க, வேற்று இனத்தவங்களை சொல்லக்கூடிய இது ராகு கேதுகள் தசை வரும்போது தான் வெளிநாடு போவாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது ராகு தசை இவங்களுக்கு 2002 ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க. சுமார் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்கும். இவங்களுடைய தந்தையும் கூட இவர் போகிறாங்க. தந்தை கூட போகும்போது இவங்களுக்கு 2002 பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயது ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ராகு தசை முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 23 3 2020 இவங்களுக்கு வந்து ராகு தசை முடிஞ்சிருக்குது. அப்போது அந்த ராகு திசையில் கடைசியாக நடந்த செவ்வாய் புத்தி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2018 அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த டைமில் இவங்களுக்கு திருமணம் நடந்தது. 2018 எப்படி திருமணம் நடந்ததுன்னா, இங்கே பாருங்கள், குடும்பஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராகு 7ஆம் அதிபர் இவங்களுக்கு செவ்வாய், அவர் குரு கூட இருக்காங்க. ராகு தசையில் செவ்வாய் புத்தியில் இவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் 2018 ராகு தசை செவ்வாய் புத்தி அது முடியும் போது திருமணம் நடந்திருக்குது. 2020 வந்து இவங்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு. குரு தசை ஒரு 16 வருஷம் நடக்கும் இவங்களுக்கு. 2036 வரைக்குமே நடக்கும். இந்த 2036 வரைக்குமே இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி செட்டில்டு. அங்கே குரு தசை அங்கே நடக்கும். குரு தசையில் அவங்க அங்கே இருப்பாங்க. இப்போ குரு தசை ஸ்டார்ட் ஆன உடனே குரு தசையில் குரு புத்தி முடிகிற சமயத்துலேயே வந்து இவங்களுக்கு 2022 இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு குரு தசையில் குரு புத்தியில் பார்த்தீங்கன்னா, குரு வந்து செவ்வாய் சேர்ந்து வருதுன்னா குரு தசை ஸ்டார்ட் ஆனது இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டாங்க. பொதுவாக துலா லக்னத்துக்கு குரு தசை வரது அவ்வளோ ஒரு யோகா அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே அவர் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அந்த குரு தசையில் இவங்களுக்கு வந்து கடன், நோய், எதிரி இதில் ஏதாவது ஒன்று இருக்குன்ற அடிப்படையில் அவங்க கடன் வாங்கிக்காங்க. வீட்டுக்கடனுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சின்னதாக கொடுக்கும். சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அது ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு. இவங்க வேறொரு விஷயத்துக்காக என்கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்துக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி யோகா அமைப்புகளில் இருந்ததுனால தான் இவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆகி அங்கேயே ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகி அங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இந்த மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கிறதுனால தான் நல்லா அவங்களால இருந்து முடியுது. இவங்க பாருங்கள், 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்ததுனால வெளிநாடு போனாங்க. 2, 4, 10ஆம் இடங்கள் தொடர்பு இருந்ததுனால டீச்சர் ஆனாங்க. சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்ததுனால பௌர்ணமி சந்திரன் அமைப்பு இருந்ததுனால
சூரியன் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் எந்த இடத்துல இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களோ வேறு எந்த ஸ்தானங்களோ பிரச்சனை இல்லாததில் இல்லை இருக்கக்கூடிய நிலையில் நல்லா சுபத்தமாக இருக்கும்போது நிச்சயமாக அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உறுதிப்படுத்திருச்சு. அடுத்தடுத்து ராகுதசையும் குருதசையும் அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்தால ராகுதசை ஒரு 18 வருஷம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போது 2020 அப்புறம் 16 வருஷம் குருதசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதுவும் 16 வருஷம் நடக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு ராகுதசை குருதசை அப்படின்னு அடுத்தடுத்து வந்து இவங்களுக்கு வந்து வெளிநாடு அமைப்பில் சொல்லக்கூடிய தசாபதிகளே வந்ததுனால இவங்க அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருந்தாங்க. இவங்க கூட பேசும்போது அவங்களும் அதை தான் உறுதிப்படுத்தினாங்க, வெளிநாட்டில் நான் செட்டில் ஆயாச்சு, அங்கேயே தான் இருக்கக்கூடிய அமைப்பில் நான் இருக்கேன். அங்கே எல்லாமே அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்க பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக ஒருத்தர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அங்கேயே கவர்மெண்ட் ஜாப் பிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். யோக ஜாதகமாக இருந்ததுன்னா, உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அமைப்புகள் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் செட்டில் ஆக முடியும். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகம் டவுட்டு சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா, உங்களுக்கு வெளிநாடு போகிற அமைப்பு இருக்கா, கவர்மெண்ட் ஜாப் இருக்க அமைப்பா என்னன்றது வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.